எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஊர்லேயே தான் நம்மளுக்கு வேலை. ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா UCO பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனி கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவுமே கிடையாது, அதே மாதிரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதில் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். UCO பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2/7/2024 இருந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேதி 16/7/2024 தான் லாஸ்ட் தேதி. அதுக்குள்ள நம்ம வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்குள்ள நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்ப நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த UCO பேங்க் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 544 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 20 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். எந்த வித எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது, இன்டர்வியூ மட்டும் தான். ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும், நமக்கு வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிள் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்தியனா இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் 20 ஏஜ்ல இருந்து மேக்சிமம் 28 ஏஜுக்குள்ள நீங்க வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1/7/2024 படி, ஓகேவா? வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ SC STக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி OBC வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ST STக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBC பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 13 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி URLக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இயருக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க 28 ஏஜ் மட்டும் இல்லாத இதற்குரிய கரெக்டான ப்ராப்பரான நீங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் மூலமா நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தா போதும். அது யூனிவர்சிட்டியில இல்ல இன்ஸ்டியூட்ல எதெல்லாம் ஒன்றுல நீங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் இருக்கிற இடத்துல நீங்க வந்து படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிராஜுவேட் வந்து பாத்தீங்கன்னா 1/7/2023 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் இந்த மாதிரிலாம் வந்து ரிசீவ் ஆயிட்டு நீங்க கையில ரெடியா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. UCO பேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,500 மாசம் வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷேர்ஸ் ஸ்லிப் அண்ட் பீஸ் 4,500 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15,000 கிட்ட வந்து உங்களுக்கு சேலரியா அமையலாம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் அதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா 10th 12th நீங்க என்ன லோக்கல் லாங்குவேஜ் படிச்சீங்களோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 1 MB இருக்கிற மாதிரி JPE ஃபார்மேட்ல இருக்கணும். அது மாதிரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ டிகிரி படிச்சதுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ அது PDFல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களோட பேங்க் பாஸ்புக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க PDFல வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இருந்தா நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாமே உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து நீங்க அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து நீங்க வந்து போயிடலாம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்க வந்து இந்த ஜாபுக்கு தகுதியான ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுவாங்க. அது மூலமா நீங்க வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். தகுதியும் விருப்பமும் இருக்கவங்க தாராளமா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து இது பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதனால வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.